ரைட் எழுதிய உரையாடற் கலை என்ற நூலில் அரசியல், சமயம், வணிகம் போன்ற தலைப்புகளில் நடக்கும் உரையாடல்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. உரையாடலில் பங்கு பெறுவோர் தங்கள் கருத்துக்களை கூறுவதோடு மட்டும் நிற்காமல் தங்கள் உணர்வுகளையும் வெளிப்படுத்தி உரையாடலில் ஒன்றிவிடுகின்றனர் என்கிறார் நூலாசிரியர் ரைட் அவர்கள். இந்த உரையாடலால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்றால், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுதல், தன்னையும் சமூகத்தையும் அறிந்து கொள்ளுதல், விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், மற்றவர்களுடன் நல்ல உறவு முறையை ஏற்படுத்துதல் போன்றவை நிகழும். அந்த வகையில் பேத்திக்கும் தனக்குமான உரையாடலை மாதந்தோறும் நமது மண்வாசம் இதழ் மூலம் பகிர்ந்து வருகிறார் கலை மாமணி பேராசிரியர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். வெற்றிக்கு வேர்வைக்கும் வியர்வை என்ற தலைப்பில் அவர் நடத்தும் உரையாடலில் போர் குறித்து பேசியிருக்கிறார். காயமடைந்த போர் வீரர்களுக்கு பெண்கள் அளித்த சிகிச்சை குறித்து பேசுகிறார். ஒரு கட்டத்தில் பேத்தி கேட்கிறார், தாத்தா, நீ பேசுற கூட்டங்கள், பட்டிமன்றங்கள் சிலதுக்கு நான் வந்திருக்கிறேன். எவ்வளவு நல்லா இருக்கும். ஆரம்ப காலத்திலிருந்தே இப்படித்தான் வசதியாகத்தான் அமைந்ததா தாத்தா என கேள்வி எழுப்புகிறார். அதற்கு பேராசிரியர், அப்படியெல்லாம் இல்லம்மா, ஆரம்பத்தில் சிரமம் இருந்தது என சொல்லும் அவர், பெருச்சாளிப்பட்டி என்ற ஊரில் அவர் நடத்திய பட்டிமன்றத்தில் எதிர்கொண்ட சிரமங்களை நகைச்சுவையுடன் விளக்குகிறார். அந்த நகைச்சுவையை எப்போது வாசித்தாலும் சிரிப்பு பொத்துக்கொண்டு வரும். அப்படி என்ன நகைச்சுவை என்கிறீர்களா? இப்போது விற்பனையிலுள்ள நமது மண்வாசம் வாங்கி வாசியுங்க. ஒரு சின்ன தகவலோடு முடிச்சுக்கிறேன். ஸ்டீபன் மில்லர் என்பவர் எழுதிய புத்தகம் கான்வர்சேஷன் ஏ ஹிஸ்டரி ஆஃப் எ டிக்ளைனிங் ஆர்ட். பண்டை காலத்தில் கிரேக்கர்கள் தொடங்கி இன்றுள்ள டீக்கடை வரை நடக்கும் சொல்லாடல் காட்சிகள், கலந்துரையாடல்கள் எவ்வாறு வளர்ந்தன என விவரிக்கிறார். வாய்ப்பு கிடைத்தால் அதையும் வாங்கி வாசியுங்க. ஆனால் நமது மண்வாசம் வாசிக்க மறந்துடாதீங்க.